யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம அந்த செலவழிப்பது எப்படி, ஃபைனான்ஸு பிரச்சனையில் சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் 3வது பாகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சில செய்திகள் நேற்று பதிவிட்டிருந்தேன். இன்று அதனை தொடர்ச்சியாக நம்ம எப்படி அதில் பயணிப்பது என்பதை நம்ம கணவன் மனைவி 2 பேருமே நம்ம எப்படி ஒரு மாதம் செலவு எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறத பட்ஜெட்டு போட்டு இந்த மாதிரி செலவு இந்த மாதிரி வருது அதை சொல்லிட்டு பட்ஜெட்டு போட்டு செலவு பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதன்படி பின்பற்ற வேண்டும். அப்போ தான் நமக்கு எவ்வளவு ஏற்றத்தாழ்வு, எவ்வளோ இந்த மாதம் செலவாயிருக்கு, எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை உணர முடியும். ஆசைப்பட்டு பொருள்கள் வாங்கி சேர்ப்பதினால நமக்கு நாளடைவில் கஷ்டங்கள் வரதான் செய்யும். அப்போ போதுமான பொருளாதாரங்கள் இல்லாத போது நெருக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு. ஆகவே நாம் அதை ஈடுகட்டணும், சீர் செய்யணும். அப்படின்னாக்கா நம்மளுடைய தேவைகளை, ஆடம்பர தேவைகளை குறைச்சிக்கணும், அனாவசியத்தை குறைச்சி அத்தியாவசியத்தை நம்ம ஊக்கப்படுத்தணும். அதன் அடிப்படையில் கணவன் மனைவி 2 பேரும் பரஸ்பரத்தோடு 2 பேரும் இணைந்து அது எப்படிங்கிறத நம்ம கையாள வேண்டும். ஆகவே நாம் எண்ணம் போல் அதிக ஆசைப்பட்டு செலவு பண்ணாமல் வரவுக்கேற்ற செலவும் வரவுக்கேற்ற இதுவும் இதில் வாங்காமல் நம்ம அதை நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கணவன் மனைவி இந்த பண நெருக்கடியில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். பண நெருக்கடி இருக்கும்போது பணம் தான் இப்போதைக்கு உலகத்தில் முக்கியத்துவமான முதல் இது. அது இல்லாமல் ஒன்றும் பயணிக்க முடியாது. அது இல்லைன்னா, பணம் இல்லைன்னா பணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் வருவதே பணத்தின் அடிப்படையில் தான். அப்படிங்கும்போது அதை கரெக்டான முறையில் நம்ம கையாள வேண்டும். 2 பேர்களும் திராசு எப்படி திராசில் எப்படி முள் நேராக இருக்கிறதோ அதே போன்று நம்ம ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அதை நம்ம 2 பேருமே பேலன்ஸ் பண்ணி திராசு போல் ஸ்கேலு போல் நம்ம அதை இது பண்ணணும். சமத்துவமாக செயல்பட்டு கணவன் ஊதாரியாக இருந்தால் மனைவி சீர்கட்டுறதும், மனைவி ஊதாரியாக இருந்தால் கணவன் அதை சீர் செய்கிறதுமா பேலன்ஸ் பண்ணி போனால் தான் பணப்பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ முடியும். அதன் அடிப்படையில் 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே நம்ம ஒரு மாதம் செலவு, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாடகை, மல்லிகை, எலக்ட்ரிக் பில்லு, இது மாதிரி ஒரு அத்தியாவசிய செலவையும் கணக்கிட்டு செலவு பண்ண வேண்டும். நமக்குன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு வாரத்துக்கு ஒரு இதில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி எவ்வளோ டிபெண்ட் பண்ணி எவ்வளோ மேனேஜ் பண்ணி செலவு பண்ணலாங்கிறத அதையும் நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு அதிகமாக ஆகிடாமல் நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்குள்ளேயே பகிர்ந்து செலவு பண்ணி 2 பேருமே சரிசமமாக திராசாக நிலுவையாக நின்று இந்த பக்கமும் சாயாமல் அந்த பக்கமும் சாயாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் நிலையாக இருந்து நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரித்து கணவனும் மனைவியும் வாழ்வது என்பது சிறப்பான ஒன்று. அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 3வது வார தொகுப்பை நிறைவு செய்கின்றேன். அடுத்த தொகுப்பு அடுத்த வாரம் 4வது தொகுப்பு தலைப்பு நான் உங்களுக்கு பகிர்கிறேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.